எல்லா விதமான ஜீவராசிகளை விட்டும் மனிதன் பல விஷயங்களில் வேறுபட்டு இருக்கிறான். அதில் முக்கியமான ஒரு வேறுபாடு என்னவென்றால், தனக்கு பிறந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் மற்ற எல்லா ஜீவனை விட்டும் மனிதன் வேறுபட்டவன். நீ எந்த ஜீவனை எடுத்துக்கொண்டாலும் பெற்றெடுப்பதோடு அந்த கடமை அந்த தாய்க்கோ தந்தைக்கோ முடிந்துவிடும். காகம் குருவியில் ஆரம்பித்து யானையில் வரை எல்லா பிராணிகளுமே அந்த குழந்தையை பெற்றெடுக்கும், தனக்கான குட்டியை கருவை ஈன்றெடுப்பதோடு வேலை முடிந்தது. அதை தாண்டி ஒரு சில பறவைகளோ பிராணிகளோ வேண்டுமானால் உணவுகளை தேடி கொண்டு வருகிற பண்பு என்பது அந்த பிராணிகளுக்கு இருக்கும். ஆனால் தாய் பிள்ளை உறவு என்பது எந்த பிராணிகளுக்கு மத்தியிலும் நடைபெறுகிற ஒரு காரியம் இல்லை. ஒரு சில விரல் விட்டு எண்ணுகிற பிராணிகளுக்கு வேண்டுமானால் இருக்கலாமே ஒழிய, மனிதர்கள் பெற்றெடுக்கிற குழந்தை என்பது கொஞ்சம் வித்தியாசமான பண்பு கொண்டது. இங்க யாரும் அரவணைக்க இல்லை அப்படின்னா அந்த பிள்ளை அழுதே செத்துரும். இது அந்த பிள்ளையினுடைய தன்மை. தலை நிற்பதற்கு 3 மாதங்கள் ஆகும். அந்த பிள்ளை இப்படித்தான் தூக்கணுங்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அது திடப்பொருளை சாப்பிடுவதற்கு 7 இருந்து 8 மாதங்கள் கடக்கணும். அந்த பிள்ளை எழுந்து தவழ்ந்து நடப்பதற்கு, பிடிமானத்தோடு நடப்பதற்கு 10 மாதங்களை கடந்து 1 வருடத்தையாவது தொட வேண்டும். இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். எந்த ஜீவனும் இப்படி பாடம் நடத்தாது. ஒரு யானை குட்டி போடுது, நம்மெல்லாம் யானை அப்படின்னு அதுக்கு ஜாகிரபிக்கல் பாடம்லாம் அந்த யானை எடுக்காது. புவியியலை குறித்த எந்த பாடத்தையும் அதை எடுத்து தராது. ஆனால் மனிதனை நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு காரியத்தையும் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சாப்பிடணுங்கிறது பிள்ளைக்கு சொல்லி தரப்பட வேண்டும். எப்படி மலஜலம் கழிக்கணும் பிள்ளைக்கு சொல்லி தரப்படணும். கழித்த மலஜலத்தை எப்படி சுத்தப்படுத்தணும் பிள்ளைக்கு சொல்லி தரணும். ஆடை உடுத்துவதில் ஆரம்பித்து பேச்சு வரை எல்லாவற்றையுமே இந்த மனித குழந்தைகளுக்கு சொல்லி தந்தால் மட்டும்தான் அதால் இந்த உலகத்தில் வாழ முடியும். வாழ்வதற்கான முயற்சியை முதல் கட்ட படிக்கட்டை எடுத்து வைக்க முடியும். அப்ப இந்த குழந்தை சும்மா பெத்து போட்டுட்டாலும் அது வளராது. வேற எந்த ஜீவன் வேண்டுமானாலும் வளருமே ஒழிய, ஒரு குழந்தை அப்படி பெத்து போட்டுட்டு போயிட்டோம்னா அடுத்த நாள் செத்து கிடக்கும். அதை கண்டிப்பாக கூட இருந்து பராமரிப்பதற்கு யாராவது ஒருவர் தேவை. அது தாயோ தந்தையோ அல்லது மனித சமுதாயத்தில் யாரோ ஒருவர் பராமரிக்க இல்லை என்றால், எறும்பு கடித்து கரையான் கடித்து எந்த பூச்சோ விலங்கோ கடித்து அந்த பிள்ளை மரணத்தை தவிர வேறு எதையும் அடைய போவதில்லை. இப்படியான நிலையில் உள்ள இந்த குழந்தைகளை ஒவ்வொரு மனிதனும் எப்படி அரவணைக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை மனிதன் அறிந்து வைத்திருப்பதை போன்று திருக்குர்ஆன் அறிவித்து தருகிறது. இன்றைக்கு மனித குலம் போகிற இந்த பாதை இருக்கிறது, தன் சுய லாபத்திற்காகவோ, தன் காம உணர்வுக்காகவோ, தன் பொருளாதார தேவைக்காகவோ, அடுத்தவர்கள் மீது கொண்டிருக்கிற குரோதத்திற்காகவோ தான் பெற்ற பிள்ளையையே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மனித குலம் வளர்ந்து வந்து இருப்பதை பார்க்க முடிகிறது.